அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீதி கட்சியோட வரலாறு பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம். நீதி கட்சியோட வரலாறு பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீதி கட்சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஏன்னா இந்த தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு தான் படிப்படியாக வளர்ந்து நீதி கட்சி அப்படிங்கிற பேரில் வந்துச்சு. அதனால் நம்ம இந்த தென்னிந்திய நீதி கட்சி கூட்டமைப்பு, இந்த தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிராமணர்கள் அல்லாத நலன் காக்கிறதுக்காக அரசியல் அமைப்புகளாக தங்களுக்காக தாங்களே ஒழுங்கமைத்து கொண்டது தான் இந்த தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு. இது 1912 சென்னை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை தேசிய லிபரல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினாங்கப்பா. அதன் செயலாளராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நடேசன் அவர்கள் தான் அதன் செயலாளராக செயல்பட்டாங்க. இந்த நீதி கட்சி வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த சி நடேசன் அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியதாக இருந்திருக்கும். ஏன்னா அப்போ இருந்த பிராமணர் அல்லாத தலைவர்களான டிஎம் நாயர், பி தியாகராஜன், சர் பி.டி. தியாகராஜன் சொல்லுவாங்கப்பா. அவங்களுக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரி பண்ணி திரும்ப அவங்கள இந்த இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்த பெருமை யாரை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நடேசனார் அவர்கள் தான். அவங்க இந்த எஸ்ஐஎல்எஃப்பில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்கப்பா. ஏன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதியை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சி நடேசனார் அவர்கள் தான். அப்போ இருந்த காலகட்டத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்கள் கல்லூரியில் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு ஹாஸ்டலில் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதை பார்த்து இவங்க பிராமணர் அல்லாத மாணவர்களும் படித்து முன்னுக்கு வேலைவாய்ப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டலை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சி நடேசனார் அவர்கள் தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க சி நடேசனார், சர் பி.டி. தியாகராஜன், டிஎம் நாயர் இவங்க எல்லாமே சேர்ந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காகவும் பிராமணர் அல்லாதவர்களுக்காகவுமே அவங்கள முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருப்பாங்க. அப்பப்போ சில கூட்டங்கள் நடத்தியிருப்பாங்க. அதன்படி நவம்பர் 20, 1916 சென்னை விக்டோரியா பப்ளிக் ஹாலில் அவங்க சேர்ந்து 30க்கும் மேற்பட்ட பிராமணர் அல்லாதவங்களோட சேர்ந்து அவங்க கலந்துரையாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் நம்ம கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலயமா நம்ம வலியுறுத்தணும் அப்படின்னா நம்ம கருத்துக்கள்லாம் ஏற்கப்படுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி 1916 பிராமணர் அல்லாத அறிக்கை அப்படிங்கிற ஒன்றை அவங்க பிரிட்டிஷ்கிட்ட முன் வைப்பாங்க. அதன்படி இவங்க அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 செய்தித்தாள்களை தொடங்குவாங்க. அந்த செய்தித்தாள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் நீதி அப்படிங்கிற பேர்லையும், தமிழில் திராவிடம் அப்படிங்கிற பேர்லையும், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பேர்லையும் 3 செய்தித்தாள்களை இந்த எஸ்ஐஎல்எஃப் டீம் வெளியிடுவாங்க. இந்த ஆங்கிலத்தில் நீதி அப்படிங்கிற பேர் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக அந்த பத்திரிகை இருந்ததுனால இவங்களோட எஸ்ஐஎல்எஃப்பை நீதி கட்சி அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பேரில் தான் இவங்க கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி தான்ப்பா அந்த கட்சிக்கு நீதி கட்சி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இவங்க ஃபஸ்ட்டு அந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கையில் முக்கியமாக அவங்க கொடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதவங்களுக்குமே வேலைவாய்ப்பு மற்ற அரசு பணிகளில் இவங்க நீங்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதான் இவங்களோட முக்கியமான கோரிக்கையாக இருந்துச்சு. அதுபோக இவங்க அன்னிபெசன்ட் அவர்கள் நடத்தினாங்க இல்லைங்களா, ஹோம் ரூல் இயக்கம். அந்த இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஎல்எஃப் தான். காங்கிரஸையுமே இவங்க பிராமணர்கள் கட்சி அப்படின்னு சொல்லி தான் இவங்க விமர்சித்தாங்க. 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின்படி வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கொடுத்ததன் அடிப்படையில் இவங்க எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு 1920 ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக எலெக்ஷனில் பங்கு பெற்றிருக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையிலே நீதி கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க. மொத்தம் எத்தனை இடங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 98 இடங்கள். அதில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 63 இடங்களில் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க.
நீதி கட்சியை சார்ந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயலு அவங்க தான் நீதி கட்சியை சார்ந்த முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 1923 சிஆர் தாஸ் அவங்க சுயராஜ்ய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அந்த சுயராஜ்ய கட்சி வந்து ஜெயிச்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இந்த நீதி கட்சி தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கும். அந்த ஒரு தடவை மட்டும் அவங்க வந்து தோற்று போயிருப்பாங்க. 1923க்கு அப்புறமா தொடர்ந்து வந்து நீதி கட்சி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சியோட முதலமைச்சராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா அவர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க பிராமணர்கள் அல்லாதோர் நலனுக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை வந்து இவங்க மேற்கொண்டிருப்பாங்க. அது என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் நியமனங்களில் இடஒதுக்கீடு, பிராமணர் அல்லாதோருக்கான கல்வி நிறுவனங்கள், பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது இப்போ இருக்கு இல்லைங்களா டிஎன்பிஎஸ்சி, அந்த மாதிரி தேர்வு வாரியம் வந்து அமைச்சாங்க. இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து இவங்க பீரியடில் தான் இவங்க கொண்டு வந்தாங்க. தேவதாசி முறை ஒழிப்பு, அதுபோக புறம்போக்கு நிலங்களை வந்து ஏழைகளுக்கு வந்து பிரித்து கொடுக்குறது. புறம்போக்கு நிலங்கள்னால் அதாவது பயன்பாடு இல்லாமல் வேஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, தரிசு நிலம், அந்த நிலங்களை வந்து ஏழைகளுக்கூட வீட்டு வசதிக்காக ஒதுக்கீடு செய்கிறதுக்கான சட்டமே வந்து இந்த நீதி கட்சி அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் கட்டண சலுகைகள், உதவித்தொகைகள், மதிய உணவுகள் மூலம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஆரம்ப கல்வியை விரிவுபடுத்துறதையும் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சி தான் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே இவங்க அறிமுகப்படுத்தப்பட்ட சில சீர்திருத்தங்கள்ப்பா. இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கும்ப்பா. அதுக்கப்புறம் நீதி கட்சியை வந்து பெரியார் அவர்கள் தலைமையில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. பெரியார் அவர்கள் வந்து அரசியல்லாம் ஈடுபடாமல் மக்களுக்காக வந்து செயலாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அரசியல்லேருந்து விலகி இருக்கிற காரணங்களால் நீதி கட்சி வந்து சரிவை நோக்கி போயிருக்கும். அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் வந்து இருந்திருக்கும்ப்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் துறையில் வந்து பெரியார் அவர்கள் வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்னு அரசியல்லேருந்து விலகி இருந்ததுனாலையுமே வந்து இவங்க கட்சி வந்து சரிவை சந்திச்சிருக்கும். ப்ளஸ் வந்து சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் மற்றும் சிறுபான்மையினர் மத்தியில் வந்து இவங்க வந்து அவங்களோட ஆதரவை வந்து இழந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கரெக்டாக அவங்ககிட்ட போய் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க ஆதரவை இழந்திருப்பாங்க. பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தீவிரமாக கொண்டு போய்கிட்டு இருப்பார். அதன் அடிப்படையிலுமே இவங்க வந்து ஆதரவை இழந்திருப்பாங்க. நீதி கட்சி வந்து பிரிட்டிஷ்காரவங்களோட சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 3 காரணங்களால் நீதி கட்சி வந்து சரிவடைஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நீதி கட்சி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி ஆட்சி அமைச்சாங்க, எப்படி சரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான்ப்பா சொல்லியிருக்கோம். இது ப்ரீஃபாக உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. ப்ரீஃபான வீடியோ வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு நீதி கட்சி பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த இதில் கொடுத்துருக்கோம்ப்பா. இதுக்கப்புறம் நீதி கட்சி பெரியார் அவர்கள் கையில் போய் அவங்க அதை திக அப்படின்னு சொல்லி மாற்றி திராவிட கழகம்னு மாற்றி அண்ணா அவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டது எல்லாமே உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் கொடுத்துருவோம். இந்த நீதி கட்சினா என்ன, நீதி கட்சி எப்படி அரசமைச்சாங்க, எப்படி சரிஞ்சிச்சுங்கிற டீட்டெயில் மட்டும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. மித்த ஃபுல் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.